ஒரு குயிக் பிரியாணி. எனக்கு ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கி ஒரு vlog வந்து எடுக்க நினச்சிருக்கிறேன். ரீசன் என்னென்னா, இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அட்லுக்கமைக்கு. ஸோ இன்றைக்கு நாளை வந்து ஒரு vlog-ஆகவே எடுத்துட்டோம் அப்படின்னு பிளான் பண்ணேன்னா, இப்போ வந்து லுஹர் வாங்க சொன்ன மட்டும் நான் வந்து இனிமேல் தான் சமைக்கணும். இன்றைக்கி பகலைக்கு வந்து ஒரு சின்ன பிரியாணி வந்து செய்ய நினச்சினா, ராவு சாப்பாட்டுக்கு எப்படியும் பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். எதுக்கு வந்து பகலைக்கும் செய்கிறேன் அப்படின்னா, ரிஸ்லானை வந்து ரிஸ்லானா யார், என் ஹஸ்பண்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து பூஜையா சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் யார் ரிஸ்லானான்னு கேட்குறேன். ஸோ அதனால தான் ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து ராவைக்கு கல்யாணத்துக்கு வர கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் பகலைக்கு ஒரு சின்ன பிரியாணி செஞ்சு எல்லோரும் வந்து சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அதுக்காக தான் மெயினாக வந்து பகலைக்கு பிரியாணி செய்ய நினச்சேன். ஸோ ஒரு குயிக் பிரியாணி என்னோடய சேனலில் நான் எத்தனையோ முறை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரியாணி ரெசிபி வந்து நான் தனித்தனியாக அரிசி வேக வச்சு அந்த மாதிரி செய்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து இருக்கிறேன். நான் ஒரு லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து அதே பிரியாணியை ஒரு 1 pot பிரியாணி மாதிரி ஒரே பொட்டில் வந்து செய்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த பிரியாணிக்கு வந்து நான் ஒரு ஹோம்மேட் பிரியாணி மசாலா செய்கிறேன். அதுவும் கூட செப்பரேட்டாக என் சேனலில் நான் இதுக்கு முதல்ல அப்லோட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இதுக்கு முதல்ல சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்படின்னா அதில் லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இதே பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் போயிட்டு பாருங்கள். ஸோ மம்மியோட ரயான் வந்து ஃபுட் சிட்டிக்கு கொஞ்சம் போயிருக்கிறேன். இந்த கேப்பில் தான் குயிக்காக பிரியாணி வந்து செய்ய நினச்சினா, ஸோ குயிக்கான பிரியாணி செஞ்சுட்டு இதுக்கப்புறம் அப்படியே vlog கண்டினியூ ஆகும். கடைசி வரைக்கும் பாருங்கள். சிக்கன் குனியால் இன்ஃபெக்ட் ஆகி இப்போ ஒரு 2.5 weeks மாதிரி ஆகிட்டு, பட் இப்போவும் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு கால் என்ன சொல்கிறேன் இன்னும் சரியாகலை. ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட் அடி வைக்கிறதெல்லாம் இப்போவும் சரி கஷ்டம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் டே டைமில் கொஞ்சம் அப்படியே மூவாக கால் வந்து ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மூவானதெல்லாம் சேர்த்து வச்சு நைட் தூங்கக்குள்ள அகெயின் ஒரு பெயின் இருக்கும். ஸோ அது அப்படி தான் போய்கொண்டிருக்கிறேன். நான் திருப்பி vlogல அதை பற்றி சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் சிக்கன் கூட இன்ஃபெக்ட் ஆகிட்டு இவக்கு மட்டும் டக்குன்னு சரியாயிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்குமே, அதனால தான் உங்களுக்கு சின்னதாக அதை பற்றியும் சொல்லிட்டேன். இன்னும் நானும் அந்த கால் வலியோடு தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலையில் வந்து நாங்கள் எப்படியுமே செய்கிறதுக்காக எலும்பு தான் வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறேன். மற்றபடி இந்த கொஞ்ச நாளாகவே வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக எல்லாமே டேக் ஓவர் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிரியாணி செய்கிறண்டாலும் எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா லேசும் தான், அதே மாதிரி குயிக்காக வந்து செஞ்சிடலும் அடுத்த என்னோட கறிமரக்கறியெல்லாம் செய்கிறத விட. அண்ட் இப்போ இந்த கொஞ்ச நாளாகவே எனக்கு மிச்ச நேரம் அந்த காலால் நின்று கொண்டும் இருக்க இல்லாதபடியால் நான் எல்லாம் ஒண்டுக போட்ட மாதிரி தான் சோறு வந்து செஞ்சு பற்று. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் பிரியாணி செய்கிறத ஃபுல்லாக அப்படி எக்ஸ்பிளைன் ஒன்றும் பண்ணல. டீட்டெயில் ரெசிபி வேணுமாட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை போயிட்டு பாருங்கள். பிரியாணி ரெடியாகிற இந்த டைமில் லாஸ்ட் வீக் எனக்கு ஆர்ஜிஜே இமிட்டேஷன் ஜுவல்லரியிலேருந்து ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சுருந்தாங்க. அது என்னன்றதை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். நான் சொன்னால் மட்டும்தான் இது இமிட்டேஷன் யாருனாலும் நம்பும். அந்தளவுக்கு வித்தியாசமாக விலங்குல பார்க்குறதுக்கு அப்படியே தங்க நகை மாதிரியே இருக்குது. அவங்க அனுப்பினதில் என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த ஹராம் செட் தான். கல்யாண வீட்டுக்கெல்லாம் வேறு எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போட்டுக்கொண்டு போயிடும்.
ஒரு பியூட்டிஃபுல்லான ஹராம் செட் வந்து அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க. இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கிறேன். குரூப்பில் ஜாயின்ட் ஆகினீங்க அப்படின்னா அவங்களோட லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்க இந்தியாவிலேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி இங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறபடியால் இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ரீசெலர் அப்படின்ட்டா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் ஜுவல்லரிஸ் எடுத்துக்கொள்ளையிலும். அது இல்லாமல் ரீட்டெயிலாக எடுக்கிறவங்களுக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் தான் இவங்க கொடுத்துருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் RGJ இமிடேஷன் ஜுவல்லரி, ரியலி லவ்ட் யுவர் கிஃப்ட். எங்கள் 2 பேருக்கும் அப்படி பசி. ஸோ பிரியாணி செஞ்ச உடனே சுட சுட போட்டு 2 பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு டிக்டாக்ல காட்டுற மாதிரி இப்படி செஞ்ச உடனே எல்லா வேலையும் நடக்கிறேன்னா எவ்வளோ லேஸாக இருக்குதுன்னா. பிரியாணி செஞ்சு முடிஞ்சு என்னோட மகன் வந்து ரூம் அப்படியே பரட்டி வச்சிரு. இந்த ரூமை வந்து குயிக்காக டைடி பண்ணிட்டு அவருக்கு பகல் சாப்பாடு கொடுத்து அவ்வளோ தூக்கமாக்கணும். பெரிய ஒரு விஷயம், மெயின் விஷயம் கட்டாயம் செய்யணும். ஏன்னா நான் அவர் வந்து ராவ் சாப்பாடில் போகல, இந்த மாதிரி தூங்காமல் அவர் எடுத்துகிட்டு போனேன்டா எனக்கு சாப்பிடல அப்படியே ஒரு டார்ச்சர் தந்துட்டு. ஸோ அதனால் குயிக்காக இதெல்லாம் டைடி பண்ணிட்டு பஸ்ஸை தூக்கமாக்கணும். மகன் தூக்கம் இல்லையா? இப்போ நான் வந்து உங்களுக்கு நாங்கள் ராவ் கல்யாணத்துக்கு என்ன உடுத்துட்டு போகிறோம் அப்படின்றது வந்து காட்டுறேன். என் ஈட் வ்ளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த முறை ஈடுக்கு வந்து மம்மி எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் ஷல்வார் வந்து தைச்சிருந்தேன். அதே உடுப்பு தான், பட் ஷோல் மட்டும் புதுசாக போட போகிறேன். ஷோல் வந்து மம்மி எனக்கு கொண்டு வந்து தந்திருந்த கொழும்பால் இப்போ வந்திருக்கேன்னா இல்லாட்டி அந்த கலர்ஃபுல் ஷோல் எம்ப்ராய்டரி மிரர் ஒர்க் எல்லாம் பண்ணி அந்த ஷோல் நான் இந்த ஒயிட் கலர் ஷல்வார் வந்து தைக்கக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஷோல் தான் ஃபஸ்ட் போடணும்னு நினச்சேன். பட் எனக்கு பெருநாளைக்கு அது கிடைக்கல. ஸோ அதனால் அப்படியே நான் மாற்றி அதை என்ன சொல்கிறேன் வேறொரு தீமில் வந்து எடுத்தேன். ஸோ அதே ஷல்வாருக்கு ஒரு நியூ லுக் மாதிரி இந்த ஷோல் வந்து போட்டால் ஐ திங்க் புதுசாக இருக்கும். ஷாலா உடுத்ததுக்கு பிறகு அந்த ஷோல் வந்து பாருங்கள், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அப்படியே என்னோட ஃபேவரட் எல்லோ கலரில் மாதிரி ஒரு ஷோல் ஒன்று தான் உங்களுக்கு காட்டிருப்பேன். இன்றைக்கி ஈவினிங் டீ டைமுக்கு ரிஸ்லானா இந்த குஞ்சு வடை என்னோடய சரிக்குமுள்ள சந்தியாவில் கொண்டு வந்திருந்தேன். நான் வேறு ஊரில் ஒவ்வொருத்தர் பண்ணுற பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணியிருக்கிறேன். பட் எங்களோட சரிக்குமுள்ள சந்தில் இந்த வடை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் சைஸ் இதனோடு தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு லெவல். நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போகல, இங்கேருந்தே வாங்கி கொண்டு போயிட்டுரு. ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு வடையெல்லாம் தேடி அலைய தேவையில்லை. சும்மா ஒரு என்ன சொல்கிற ஃபன்னுக்கு சொன்னு எடுத்துகிட்டு வேணாம். சீரியஸ்லி நீங்கள் வேறு ஊர்லேருந்து அப்படியே பாஸ் பண்ணி சரிக்குமுள்ள சந்தியால் அந்த கோல்டாடாவில் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பள்ளிமுள்ள அப்படியே தாண்டி நீங்கள் சரிக்குமுள்ள ஜங்ஷன் டுவர்ட்ஸ் வாரீங்க அப்படின்னா ரைட் சைடில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. சின்ன ஒரு தட்டுக்கடை வச்சு ஒரே ஒரு வடைக்கடை அவனுக்கு அவர் மட்டும்தான். அந்த நானட்டை வந்து சும்மா இந்த குட்டி குட்டி வடையும் நல்லா இருக்கும். இறால் வடை வந்து வேறு லெவல், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரைன் நல்ல தூக்கம் உள்ளக்கு அவர் வந்து இப்போ தூக்குறதுக்கு நான் ரெடி ஆகணும். நானும் கொஞ்சம் அவரோட தூங்க ட்ரை பண்ணேன், பட் எனக்கு தூக்கம் போகல. ஒரு சைடில் நல்லா இப்போ அவர் தூங்குறப்படியால் எனக்கு ரிலாக்ஸாக டக்குன்னு ரெடி ஆகிடும். நான் ரெடி ஆகிட்டு தான் அவர் உடுக்கணும். அவருக்கு உடுப்பு வந்து நான் எதுவும் ரெடி பண்ணலை. அவர் எலிமினா போல தான் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும், எது செட் ஆகிறத அதை போட்டு போகணும். டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி மேக்கப் அதை ஒன்றும் பண்ணலைன்னா, ஏன்னா அட்லுக்கும் வரைக்கும் நாங்கள் போன மாட்டப்படியால் எப்படியும் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஐலைனரும் லிப்ஸ்டிக்கும் போட்டுட்டு போதான் இருக்கிறேன். ஸோ குயிக்காக ரெடி ஆகிட்டு வரேன். கல்யாணம் முடித்த புதுசில் ஜுவல்லரி செகண்டெல்லாம் பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன். இப்போ ஒரு யோகட் டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன்.
ஸோ நான் ரெடி. ராயனை கொய்க்கா வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் தூக்கணும் உடுப்பெடுக்கும். மம்மி ராயனை தண்ணி பாத்திரம் எடுங்க, ஒரு கண்டெய்னர் எடுங்க, பிள்ளை சாப்பாடு ஏதாச்சும் பேமெண்ட்டாக போட்டு போல. ரயானுக்கு வந்து நான் பெருசாக ஷர்ட்ஸ் எடுத்து பட்டுறதே இல்லை. அவர்கிட்ட ஒரு 2-3 ஷர்ட்ஸ் தான் இருக்கும். அதுவும் கூட கொஞ்ச நாளைக்கு முதல்ல எடுத்தபடியால் அவருக்கு எல்லாமே வந்து சின்னதாகிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் மனசில் 3 ஷர்ட் வச்சுருந்து போட்டு பார்ப்போம், எது நல்லமா போட்டு போக முடியுண்டு. பட் 2 ஷர்ட்டுமே வந்து சின்னதாக. ஸோ பழைய விஜய் ஸ்டைலில் அவருக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிஷர்ட் போடுறதுக்கு நல்லா நான் அப்படியே மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அது லுக் அவ்வளோ பிடிப்படல. டிஷர்ட் லென்த் வந்து நல்லா கூட உள்ளே போட்டது. ஸோ அவருக்கு வந்து இதுக்கு முதல்ல இதே ஷர்ட் போட்டு ரயான் அஃப்லுகமைக்கும் போயிருக்கிறேன். இருந்தாலும் வேறு வழி இல்லை. இன்றைக்கி மறுபடியும் அதே தான் போட்டுறேன்னா. மற்றபடி எல்லாமே டிஷர்ட்ஸ் தான் இருக்கிற ஆளுக்கு. இந்த பேக்கை பார்த்து ஆக்கள் உடுப்புக்கு மேட்சாக கொண்டு போகணும்னு நினைக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது அப்படியே ரயாண்ட திங்ஸ். ஸோ இது வந்து ஏன்னா ஹேண்ட் பேக்குன்றதை விட ஒரு டோட்டலர் பேக்குன்னு சொல்லலும் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ரயாண்ட திங்ஸ் தான். என்னோடய ஊருக்குள்ளே வர கல்யாணத்தை விட கொஞ்சம் தூரமாக எங்கே சரி கல்யாணம் வீடு போகிறோம் அப்படின்னா அந்த வென்யூ அந்த கல்யாண ஹோலில் வந்து அவ்வளோ நேரம் வந்து இருக்க கிடைக்காது. அந்த ட்ராவலிங் டைம் ஒன்று இருக்குன்னா போகிறதுக்கும் வரத்துக்குமே அதுவே டைம் சரியாயிடும். அங்கே போனோமா, பொண்ணை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா, அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் இந்த கல்யாணத்துக்கு போன அந்த ட்ராவல் டைம் வந்து இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா போன எல்லாருமே நல்லா அந்த ஜாலியாக ஃபன் அப்படி போயிட்டு வராக்கள். ஸோ எல்லாரோடையும் வந்து பேசிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு வந்துடுறாங்க. அண்ட் ரயானும் நல்லா வீட்டில் தூங்கி எழும்பி போனபடியால் அவர் போக்குள்ளேயும் வரக்குள்ளேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சுக்கொண்டு மம்மியோட நல்ல ஒரு சீட்டோட அவர் கிடச்ச நல்லா வெளியெல்லாம் பார்த்துக்கொண்டு காத்துப்பட வந்தவர். இதையும் உங்களோட பக்கத்தில் போட்டு எவ்வளோதான் பிரியாணி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த கல்யாண வீட்டு பிரியாணிக்கு டேஸ்ட்டே தனிதான். அண்ட் இந்த சேனலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியூட் வீடியோஸில் கல்யாண வீட்டு பிரியாணி வந்து இருக்கிறது. ஸோ இந்த ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கல்யாண வீட்டு பிரியாணி வந்து நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் செஞ்சிடல அப்படின்னா அந்த வீடியோ போய்ட்டு பாருங்கள். எக்ஸாக்ட்லி அதே டேஸ்ட்டில் வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிடலும். எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். சிஸ்டர் நான் எப்படியா சொன்னேன், நான் கால்நோவில் எடுத்துட்டு வரேன். நான் பெற்றதையும் காணும், என்ன பெற்றதையும் காணும், என்ன பேசிட்டு என்ன பெற்றதையும் காணும். நானும் வாசா பார்க்க போகிறேன். எனக்கு இந்த ஷோவில் கலட்டுறதுக்கே விரும்பம் இல்லை. வந்ததுலேருந்து கொஞ்சம் நேரம் நான் சுற்றி கண்ணாடி பார்த்து வந்து அந்தளவுக்கு எனக்கு அந்த ஷோல் வந்து நல்லா பிடிப்பட்டு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வ்ளாக் நான் இதோடய முடிச்சுக்கொள்கிறேன். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து வந்தது எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களை செல்லக்குட்டியை படுக்கணும். அது மம்மியோட பாத்ரூமில் கழுவுறதுக்கு ரெடி ஆகிக்கணும்.